இந்த பையன் கையில ஒரு வயரை பிடிச்ச மணிக்கு உயிருக்கு போராடிட்டு துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த இந்த பொண்ணு எப்படியாச்சும் இந்த பையனோட உயிரை காப்பாத்தி ஆகணுங்கிற வேகத்துல பக்கத்துல இருந்த கட்டையை வச்சு அவன் கைய வயர்ல இருந்து பிரிக்க பாக்குறா. ஆனா முடியவே இல்லை. வேற வழி இல்லாம ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அந்த கட்டையை வச்சே இந்த பையனை போடு போடுன்னு போடுறா. எப்படியோ ஒரு வழியா அவனோட கை அந்த வயர்ல இருந்து எடுத்துருச்சு. ஆனா அவன் சுயநினைவு இழந்தனால அவ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றான். அங்க வந்து போலீஸும் டாக்டரும் அவனோட ஹார்ட் பீட் அது இதுன்னு எல்லாத்தையும் செக் பண்றாங்க. பார்த்தா ஷாக் அடிச்சதுக்கு எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா அதுன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு மறுபடியும் எக்ஸாமின் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவன் உடம்பு முழுக்க ஒரே காயமா இருக்கு. என்னமா இந்த காயம்னு கேட்டா, ஷாக் அடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கட்டையை வச்சு அவன் கையை அதுல இருந்து எடுக்கலான்னு பார்த்தேன், அப்பப்பட்ட காயங்கள் தான் இதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கனால அங்க இருந்து வயர் எடுத்து பார்த்தா அந்த வயர்ல கரண்டே வரல. அப்பதான் எல்லாருக்கும் உண்மை புரியுது. ஆக்சுவலி இந்த பையனுக்கு ஷாக்கே அடிக்கல, வலிப்பு தான் வந்திருக்கு. இந்த பொண்ணு தான் தப்பா நினைச்சிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு இப்ப அந்த பையன் சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டான்.